நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மேடம், நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க நினைக்கிற மாதிரி அன்பு அவ்வளோ தப்பான பையன்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். எங்க அம்மா அவனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. ஒரு அக்காவா நானும் அவனை கண்டிப்போட தான் வளர்த்திருக்கேன். அதனால நீங்க நம்பி ஷாலினி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்னங்க சமாதானம் பேச வந்துட்டு இப்ப சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கா? என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையா விரும்புறாங்க. அது சமீப காலமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மேடம், காதல் எப்பவுமே தப்பு கிடையாது. ஏழைக்கு காதல் வரக்கூடாது, பணக்காரனுக்கு மட்டும்தான் காதல் வரணும்லாம் ஒன்னும் கிடையாது. யார் மேலயும் யாருக்கு வேணாலும் காதல் வரலாம். இப்ப பாருங்க, நான் கூட காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தேவி விக்னேஷ் காதலிச்சாங்க, ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம். அதே மாதிரி அன்புக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல. என் தம்பி ஒன்னும் படிக்காம வேலைக்கு போகாம பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்கிற வெட்டி பையன் கிடையாது. அவன் என் குடும்பத்தை வசதி ஆக்குறதுக்கு வேலைக்கு போக போறான். நீ என்ன அளந்து விட்டாலும் குண்டம்மா கிட்ட உன் பப்பு வேகாதடி. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல கௌரவமான போலீஸ் வேலைக்கு போக போறான். சப் இன்ஸ்பெக்டர் ஆவான், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆவான். அப்படியே அவனோட உழைப்புனால அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவன் வாழ்க்கையில அவன் முன்னேறிட்டு தான் இருப்பான். அதனால நீங்க எந்த விதமான பயமும் இல்லாம அவனை நம்பி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. இல்ல மேடம், நான் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்க யோசிங்கன்னு தான் சொல்றேன். நிறைய விஷயங்களை நாம யோசிக்கிறதே இல்லை. யோசிச்சா பெரிய விஷயங்கள் கூட அவ்வளவுதானா நமக்கு தோணிடும். அதனால மேடம், நீங்க நிறைய டைம் எடுத்து கூட யோசிங்க. எங்க குடும்பத்து மேல சமீப காலமா உங்களுக்கு இருக்கிற பெரிய கோவமே இவங்களோட காதல் விஷயம் தானே. அத சீக்கிரமே ஒரு நல்ல முடிவா எடுத்து அதை நம்ம சரி பண்ணிடுவோமே. நீங்க அன்பு கிட்ட இருந்து ஷாலினிய பிரிச்சு ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்கன்னே இருக்கட்டுமே, அங்க அவ நிம்மதியா வாழ முடியுமா சொல்லுங்க? அன்பை காதலிச்சுட்டு அவன் நினைப்போடவே எப்படி இன்னொருத்தர் கூட அவ குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க? அவ காலத்துக்கும் அன்பையே நினைச்சு அணு அணுவா சித்திரவதையை அனுபவிக்கிற வாழ்க்கைய நீங்களே உங்க மகளுக்கு கொடுக்க போறீங்களா? இதெல்லாம் தாண்டி எல்லா அம்மாவும் தான் பொண்ணு வசதியா வாழறதை விட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் மேடம். ஷாலினியோட நிம்மதி,
சந்தோஷம் எல்லாமே அன்புதான். ஷாலினி மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு? அவ சொத்தையே ஆட்டைய போடுறதுக்கா? பாக்குறேன். ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க மேடம். மேடம், என் மேல ஏதாவது கோவமா? இல்ல நான் பேசினது பிடிக்கலையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். உன் கல்யாணத்தை நான் முன்னாடி நின்னு நடத்துறேன். அதுக்கப்புறம் அன்பு ஷாலினி விஷயத்தை பத்தி பேசலாம். எங்க? ஐயோ, என்ன இது? ரோலர் கயல் பக்கம் சாஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி சம்பந்தி அம்மா. இப்பதான் என் மனசே குளிர்ந்திருக்கு. குளிரும் ஜன்னி தாண்டி வரும் உனக்கு. நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்கம்மா. சரிதானோ? மா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை மரியாதை இல்லாம பேசியிருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. விடமூர்த்தி, நீயும் என் மக மாதிரி தானே? சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. நீங்க ரெஸ்ட் எடுங்க. வரேன் ஷாலினி. சரிங்க. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. பாத்து போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். மெடிசன்ஸ்லாம் இங்க இருக்கு, எடுத்து ஷாலினி பாய். சரி, உடம்பு பாத்துக்க, ஜாக்கிரதையா இரு. சரிங்க, போயிட்டு வரேன். உடம்பு சரிப்பா. சரி ஆனந்தி. சரி, உடம்ப பாத்துக்கோ. மாப்ள வரேன். போயிட்டு வரோம். தேவி, போயிட்டு வரேன். சரிம்மா. வரேம்மா. சரி, பாய் தேவி. சரி அன்பு. இங்கே இருங்க, நான் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். ஏய், வேதவழி மேடம் சமாதானம் ஆயிட்டாங்களேன்னு நீயும் ஷாலினியும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு உன் மேல கோவம் வர மாதிரி நடந்துக்காத. என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீயும் ஷாலினியும் அதிகமா பேசிக்காதீங்க, தனியா சந்திச்சுக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா அக்கா நான் சொல்றத கேளு. அக்கா நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சரிக்கா. அப்ப நம்ம வீட்ல பேக் டு பேக் கல்யாணமா? சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.